வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 16 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,9.25 71 PTS 0.09 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். பாரதி ஏர்டெல் 2.73 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2.15 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,366.12 விழுக்காடு ஆக உள்ளது. -0.12 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. இந்திய பங்குச்சந்தை குறியீடுகள் வெள்ளிக்கிழமை சற்று சரிவுடன் முடிவடைந்தன. PSE சென்செக்ஸ் 0.09 விழுக்காடு சரிந்து 78,9.25 புள்ளிகளிலும் NSE நிஃப்டி 50 24,366 புள்ளிகளிலும் முடிவடைந்தன. நிஃப்டி பேங்க் குறியீடும் 0.25 விழுக்காடு சரிந்து 57,491.10 ஆக நிலைபெற்றது. பிரதமர் மோடி குறைக்கடத்தி சிப்புகள் மற்றும் அணுசக்திக்கு முன்னுரிமை அளிக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையில் தொழில்நுட்பம் மற்றும் தூய்மையான ஆற்றலுக்கான லட்சிய உந்துதலை முன்வைத்தார். இந்தியாவின் வளர்ச்சியின் மையமாக குறைக்கடத்தி சிப்புகள் மற்றும் அணுசக்தியை வைப்பதை அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் மொத்த விலை பணவீக்கம் ஜூலையில் 9.78% சற்று குறைந்தது. எரிபொருள் விலைகள் குறைந்ததால் இந்தியாவின் மொத்த விலை குறியீட்டு WPI பணவீக்கம் ஜூலையில் 9.78 விழுக்காடு ஆக சற்று குறைந்தது. இருப்பினும் முதன்மை பொருட்களின் பணவீக்கம் முந்தைய மாதத்தின் 7 விழுக்காடு இலிருந்து ஆண்டுக்கு ஆண்டு 8.52 விழுக்காடு ஆக அதிகரித்துள்ளது. ஹார்முஸ் விநியோக அபாயங்களால் இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் முன்கூட்டியே கச்சா எண்ணெயை வாங்குகின்றன. ரஷ்யா மற்றும் ஹார்முஸ் நீரிணையில் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் அபாயங்கள் காரணமாக பொதுத்துறை இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் வழக்கத்திற்கு மாறாக முன்கூட்டியே கச்சா எண்ணெயை வாங்குகின்றன. இதற்கிடையில் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை $82.40 per barrel ஆக உயர்ந்து முடிவடைந்தது. ஈக்விட்டி வரவுகளால் பரஸ்பர நிதி சொத்து மதிப்பு 85.76 லட்சம் ரூபாய் கோடியாக உயர்ந்தது. இந்திய பரஸ்பர நிதித்துறையின் நிர்வகிக்கப்படும் சொத்துக்கள் ஆம் ஜூலை 2026க்குள் 85.76 லட்சம் ரூபாய் கோடியாக உயர்ந்தது. வலுவான ஈக்விட்டி வரவுகளால் கடந்த சுதந்திர தினத்திலிருந்து இது 9.5 லட்சம் ரூபாய் கோடி என்ற மிகப்பெரிய உயர்வை குறிக்கிறது. பரபரப்பான IPO வாரத்தில் 5 நிறுவனங்கள் 5,499 கோடி ரூபாய் திரட்டுகின்றன. இந்தியாவின் IPO சந்தை மற்றொரு பரபரப்பான வாரத்தில் நுழைகிறது. இதில் 5 நிறுவனங்கள் 5,499 கோடி ரூபாய் திரட்ட உள்ளன. கூடுதலாக சிங்கப்பூரைச் சேர்ந்த பொறியியல் சேவை நிறுவனமான குவிஸ்ட் குளோபல் $1 பில்லியன் இந்திய IPOவிற்கான வங்கிகளை தேர்ந்தெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பேடிஎம் பங்குகள் மிகப்பெரிய வாராந்திர லாபத்தில் 11% உயர்ந்தன. பேடிஎம் இன் தாய் நிறுவனமான 197 கம்யூனிகேஷன்ஸ் இந்த வாரம் 11 விழுக்காடு லாபத்தை கண்டது. இது கடந்த 4 மாதங்களில் அதன் மிகப்பெரிய வாராந்திர உயர்வாகும். இந்த ஏற்றம் முதலீட்டாளர்களின் நேர்மறையான உணர்வுகளால் இயக்கப்படுகிறது. உலகளாவிய சந்தை மாற்றங்களுக்கு மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்ந்து முடிவடைந்தன. தங்கம் விலை 0.02 விழுக்காடு உயர்ந்து $4,380.40 per troy ounce ஆக முடிவடைந்தது. வெள்ளி விலையும் 1.26 விழுக்காடு உயர்ந்து $64.99 per troy ounce ஆக நிறைவடைந்தது. ஹார்முஸ் போர் அபாயங்களுக்கு மத்தியில் ஈரான் மற்றும் ஓமன் கப்பல் ஒப்பந்தத்தை நெருங்குகின்றன. பிராந்திய மோதல்கள் தொடர்வதால் மூலோபாய ஹார்முஸ் கப்பல் பாதைகள் தொடர்பான ஒப்பந்தத்தை நோக்கி ஈரானும் ஓமனும் நெருங்கி வருகின்றன. உலகின் 20 விழுக்காடு எண்ணெய் இந்த முக்கியமான கடல்வழி பாதை வழியாகச் செல்வதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியாவுக்கு AI வேலைவாய்ப்பு அபாயங்கள் குறைவு என்கிறது கோல்ட்மேன் சாக்ஸ். மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு செயற்கை நுண்ணறிவு AI வேலைவாய்ப்பு அபாயங்கள் குறைவு என்று கோல்ட்மேன் சாக்ஸ் தெரிவிக்கிறது. இந்தியாவின் தொழிலாளர் தொகுப்பில் சுமார் 40 விழுக்காடு கட்டுமான மற்றும் சில்லறை வர்த்தகத்தில் உள்ளனர். இவை உடனடி AI பாதிப்புகளுக்கு உட்படாத துறைகளாகும். FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,380.40 0.02 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,34,394 ரூபாய் ஒரு 10 கிராம்.
தங்கம் விலை 0.02 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,379.60 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $64.99 1.26 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் $1994 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.26 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $64.18 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $82.40 1.29 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.29 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $81.35 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $டாலர் 95.43 இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. ரூபாய் பலவீனமானது. முந்தைய முடிவு $95.43 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $2,906. பெங்களூரு $944.50, $2,821. ஹைதராபாத் $994, $2,985. ஆந்திர பிரதேசம் $966.50, $2,921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.